மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் ஜாக்பாட் என்ன? சார் என்ன சார் சனி பயிற்சி போட்டு இத்தனை நாள் ஆகுது, சனி யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, என்ன சனி பகவானை கண்டுக்காங்க, கண்டுக்காம போங்க. சனி பகவான் உங்களுக்கு அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது அதை அவன் எந்திரிச்சு உட்காந்து போய் வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ அது எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. கடவுள் நம்மளை ஒரு இட்ஸ் எ டஃப் ப்ராக்டிஸ். நான் அடிக்கடி என்னோடய வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கூட இன்னொரு வேலை பார்க்கலாம், இன்னொரு வேலை பார்க்கலாம் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. என் வாழ்வில் நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் கார்ப்பரேட்டில் இருந்தப்போ நிறைய ஓவர் டைம் பார்த்துருக்கேன். அதை பற்றி எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஓவர் டைம்ங்கிறதே நம்ம சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு குடும்பத்தோடு இருக்க அட்டாச்மெண்ட்டை காட்டுது. இஃப் யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யணும்னா பிகாஸ் யூ ஆர் லவ்விங் யுவர் ஒய்ஃப்னு அர்த்தம். வேறு எந்த சான்றிதழும் தேவையில்லை, உங்கள் உழைப்பு தான் சான்றிதழ். ஸோ அப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஜாக்பாட்டை தராரு. அதே ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் ஜாக்பாட் என்ன? சார் என்ன சார் சனி பயிற்சி போட்டு இத்தனை நாள் ஆகுது, சனி யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, என்ன சனி பகவானை கண்டுக்காங்க, கண்டுக்காமல் போங்க. சனி பகவான் உங்களை கண்டுக்க போகிறார். முக்கியமாக நம்ம இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா, 3 ஜாக்பாட் பதிவுகளை பற்றி சொல்கிறோம். ஜாக்பாட் விஷயங்கள். அது என்ன ஜாக்பாட்டு நண்பர்களே? ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன, இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ தெரியாது, ஆனால் இந்த சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு வந்துட்டார். சிசிடிவி சர்வேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணுற வரைக்கும் ஆடு மகனே ஆடு அப்படிங்கிற மாதிரி தான். அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் கடவுள் ஒரு பிளாக் வைப்பார். இதுக்கு மேலே நீ இப்படி போனீங்கன்னா இவன் சரியில்லை, அவனை போட்டு ஒரு பாயிண்ட்டை போட்டுவிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டை போட்டு விடுவார். அதுதான் இந்த 7.5 சனி. ஆனால் லைஃப்பில் நான் என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் நண்பர்களே, நான் மீனராசி தான், என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ரொம்ப நிறைய வேலை பார்க்குறது 7.5 சனியில் தான். காரணம் என்னென்னா, இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ். இப்போது ரொம்ப நிறைய வேலை பார்த்தா என்ன ஆகும், இன்னும் நிறைய நீங்கள் ரீச் ஆவீங்க, இன்னும் நிறைய நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது அதை அவன் எழுந்திரிச்சு உட்காந்து போய் வந்து இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அது எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து. கடவுள் நம்மளை ஒரு இட்ஸ் எ டஃப் ப்ராக்டிஸ். நான் அடிக்கடி என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வைப்பேன். என்னென்னா, டுடே இஸ் வெரி டஃப், டுமாரோ இஸ் மோர் டஃபர் தேன் திஸ், பட் டே ஆஃப்டர் டுமாரோ நமக்கு நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட் பீப்புள் டை இன் த டுமாரோ இட் செல்ஃப் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் மேஷராசிக்காரர்கள். டுடே இஸ் டஃப், டுமாரோ இஸ் வெரி காம்படிட்டிவ். நான் டே ஆஃப்டர் டுமாரோ சூப்பராக இருக்க போகுது. அப்போ 7.5 சனி வந்துட்டார். என்ன ஜாக்பாட்டாக தரப்போகிறாரு? இங்கே தான் ஒரு விஷயம். இந்த சனி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 2ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, அதுதான் ஜாக்பாட். இங்கே தான் ஜாக்பாட். இதை தான் நீங்கள் ஜாக்பாட்டாக யோசிச்சுக்கணும். அது என்ன, 2ஆம் இடத்தை சனி பார்த்தா நீங்கள் தானே குருஜி விரைய செலவெல்லாம் குறைப்பாருன்னு சொன்னீங்க. ஆமாம், அதுதான் ஜாக்பாட்டுன்னு சொல்கிறேன். விரைய செலவை குறைக்கிற சனி உங்களுக்கு வருமானத்தை தர்றதுக்கு பார்ட் டைம் வேலையும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவார். நண்பர்களே, எனக்கு தெரிந்து நிறைய மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பார்ட் டைம் ஜாப் கான்செப்டுக்கு போகிறதே கிடையாது. அவர்கள் வந்து ஒரு டிக்னிஃபைடாக இருக்கிறதே விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷராசிக்காரர்கள் இன்பில்டு குணமே அதுதான். இப்போ இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் ஒரு கம்பெனியில் மட்டும்தான் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கூட இன்னொரு வேலை பார்க்கலாம் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. என் வாழ்வில் நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் கார்ப்பரேட்டில் இருந்தப்போ நிறைய ஓவர் டைம் பார்த்துருக்கேன். அதை பற்றி எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஓவர் டைம்ங்கிறதே நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் உருவாகியிருக்கேன். அப்புறம் அதை பார்க்குறதுல என்ன வெக்கம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும். சனி தரும் அற்புத பலன். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர். ஏதேனும் பெரும்பாலும் உணவகங்களில் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து நீங்கள் வந்து மைன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது வந்து சுரங்கங்கள், கிணறு, தண்ணீர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருட்கள், அதாவது வந்து பெட்ரோலியமாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம். சில பேர் பெட்ரோல் பங்கில் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மலாம் இப்படி ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டு கண்ட்ரியில் இருக்கணும். நம்மளோட அட்வான்ஸ்டு யூஎஸில் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் கிளைண்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க, அங்கே
2-3 வேலை செஞ்சால் அவங்களுக்கு அடுத்த கம்பெனியில் ரொம்ப சீக்கிரம் வேலை கிடைக்குமா. நான் பீஸா கம்பெனியில் சாயந்தரம் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்களாம் இன்ஜினியர்ஸ். பரவாயில்ல இவ்வளோ துடியாக இருக்கானேன்ட்டு வேலை கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு. நம்ம ஊரில் மட்டும்தான் இன்ஜினியர்னால் ஒரு ஃப்ரேமு, வக்கீல்னா ஒரு ஃப்ரேமு, இவங்க இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செஞ்சால் அசிங்கங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ இந்த 2ஆம் இடத்தை இந்த மாதிரி நம்ம ஊரில் தான் குப்பை போடுறவனை பெரிய ஆள்னு சொல்லுவோம், குப்பை பொறுக்கிறவனை நம்ம சென்ன ஆள்னு சொல்லுவோம். நம்மளோட மேக்கிங் டிஃபெக்ட் இது. ஸோ இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது, சனி பகவான் பார்க்கும் பொழுது பார்ட் டைம் ஜாப் தயவு செஞ்சு சொல்கிறேன், பார்ட் டைம் ஜாப் பண்ண வெக்கப்படாதீங்க. யாரெல்லாம் குடும்பத்தை உண்மையிலேயே நேசிக்கிறீங்களோ கடுமையாக உங்களை வருத்திப்பீங்க. அதுதான் உங்களுக்கு குடும்பத்தோடு இருக்க அட்டாச்மெண்ட்டை காட்டுது. இஃப் யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யணும்னா பிகாஸ் யூ ஆர் லவ்விங் யுவர் ஒய்ஃப்னு அர்த்தம். வேறு எந்த சான்றிதழும் தேவையில்லை, உங்கள் உழைப்பு தான் சான்றிதழ். ஸோ அப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஜாக்பாட்டை தராரு. அதே மாதிரி சனி பகவான் குருவினுடைய வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை விட ஒரு சூப்பரான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி, பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தின்படி 6 புதன். புதன் தான் ஒருத்தனை கடனாளி ஆக்குறதே. மேசராசிக்காரர்களுக்கு புதன் டபுள் கடனாளி ஆக்குவார். அவர் தான் 6 இருக்கார். அதை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் புதனுடைய உச்ச வீடாகப்பட்ட கன்னியை பார்க்குறார். பார்த்து என்ன பண்ணுறார், அந்த பிரச்சனையை சரி பண்ணுறார். இனிமே கடன் அடைப்பீங்க. திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன், யாரெல்லாம் உண்மையிலே குடும்பத்தை நேசிக்கிறீங்களோ அவங்க கடன் அடைப்பீங்க. சார் த ப்ராப்ளம் என்னென்னா டேக்கிங் ஓனர்ஷிப் இன் யுவர் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு திங். டேக்கிங் ஓனர்ஷிப் இன் யுவர் ஷோல்டர்ஸ் அதை நீங்கள் முதல்ல உருவாக்கிக்கோங்க. இந்த ஓனர்ஷிப்புங்கிறத உருவாக்குங்க. அது அப்போ அந்த ஓனர்ஷிப் வரும்போது இந்த கடன் நான் தான் அடைக்கணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். பட் நிறைய பேர் அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது இல்லை. திஸ் இஸ் நாட் மை கடன், திஸ் இஸ் மை ஒய்ஃப் கடன், திஸ் இஸ் நாட் மை கடன், திஸ் இஸ் மை ஃபாதர் கடன். அது எல்லா கடனும் உங்கள் கடன் தான். அந்த கான்செப்டுக்கு முதல்ல வாங்க. மேசராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துல சரி 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடனை அடைக்க போகிறீங்க. கடனை எப்படிங்க அடைக்கிறது? நீங்கள் நான் கூட என் மனைவி சிந்துட்டு அடிக்கடி சொல்லுவேங்க, பார் உனக்கு ஒன்றுமே வரலன்னு நினச்சிக்க, உனக்கு காசே இல்லைன்னு நினச்சிக்க, ஒன்றும் இல்லைனா வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கலாம், கடன் மட்டும் இருக்கக்கூடாது. எது வந்தாலும் தூக்கி கொடுத்துரு, கடனே இருக்கக்கூடாது. நண்பர்களே, கடன் இல்லாத வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான நிம்மதியான வாழ்க்கை. அதை வாழ்க்கை துவங்குங்க, வாழ்க்கையோட பாலிசியாக வச்சுக்கோங்க. ஸோ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன் அடைக்க போகிறீங்க. கிடைக்கின்ற சின்னத்துக்கு சின்ன சிறு துளி பெருவெள்ளம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ பெரிய கடன் வேணால் அடைச்சிடலாம். அதே மாதிரி சனி பகவான் 9 பார்க்குறார். 9 பார்க்கும் பொழுது சனி தர்மம் அடுத்த ஜாக்பாட்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர்னு ஃபாரின் போகிற யோகம், திடீர்னு அடுத்த லெவல் போகிற யோகம் எல்லாம் ஏற்படும். ரொம்ப நல்ல விஷயம் இந்த சனி தர்ற ஜாக்பாட். இதை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன செய்யணும்? இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பொழிச்சொல்லூர் போயிட்டு அகத்தீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை வழிபடணும். கால பைரவ சுவாமிக்கு புனுகு சேர்த்து வழிபடுங்க. புனுகு சேர்த்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜாக்பாட் ஒர்க் அவுட் ஆகும். நல்லெண்ணெய் ஒரு எண்ணெய் சட்டியில், இரும்பு சட்டியில் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் அப்படியே இரும்பு சட்டியோடு தானம் பண்ணுங்கள். எள்ளு தானம் நிறையா பண்ணுங்கள். இதெல்லாம் மேசராசிக்காரர்கள் பண்ணிங்கன்னா முக்கியமாக சப்பாத்தி பண்ணி கொடுங்க. சப்பாத்தி பண்ணி இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுங்க. டெய்லி பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நல்ல என் வாழ்வில் நான் பெருமையுடன் சொல்லுகிறேன், 485 தாண்டி போயிட்டுருக்கேன். அத்தனை பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். அத்தனை சம்ஸ்காரத்தை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நண்பர்களே, எவ்வளோ பேர் சம்ஸ்காரத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே, இதெல்லாம் பெரிய விஷயம். அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? பிரேத சம்ஸ்காரம். அது பண்ணால் சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சனிகிட்டேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம்? ஆக்டிவிட்டி பண்ணோம். உண்மையிலே ஆக்டிவிட்டி பண்ணால் விட்டுருவார். ஸோ இந்த ஜாக்பாட் தர காத்திருக்க, அவங்க கடன் அடைக்க காத்திருக்கிறார் சனி பகவான். பண்ண வேண்டியதெல்லாம் தானங்களும் தர்மங்களும். கீழே போயிட்டு இருக்க இந்த நண்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுவாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக கிளம்பி ஸ்ரீமடத்துக்கு வந்துடுங்க. என்னை பாருங்கள், விஷ்ணுவாயா பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு
இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.